எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பண்ணிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு அடிக்கனமான கடாய் வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதும் இதில் வந்து நீங்கள் ஸ்பைசஸ் என்னெல்லாம் சேர்ப்பீங்களோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பட்டை, லவங்கம், கொஞ்சமாக சோம்பு அதுதாங்க சேர்க்குறேன். நீங்கள் பிரிஞ்சி இலை இல்லைன்னா கல்பாசி எதாவது சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக வந்து பட்டை, லவங்கம், கொஞ்சம் சோம்பு தான் சேர்த்துருக்கேன். இது சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா அதை வதங்கி வரட்டும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய சைஸ் இருக்கிற வெங்காயம் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு மீடியமாக இருந்துச்சுன்னா 3 எடுத்துக்கோங்க. இது நல்லா மசாலாவாக வரும், அப்போ நல்லாயிருக்கும் நமக்கு. அதுக்கு தான் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயிலே நல்லா அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வதக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு வெங்காயம் இன்னும் நல்லா ஈஸியாக வதங்கி வந்துடும். அதுக்கு தான் இப்போ பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது எண்ணெயும் நல்லா வதங்கிறதுனால நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கியும் சீக்கிரமாகவும் வெந்துடும். லாஸ்ட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கிரேவியும் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் லாஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம், நான் இப்போயே சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா இந்த கறி லீவ்ஸோட அந்த சாரெலாம் உள்ளே இறங்கி நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கு தான். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா 2மே சமமாக தாங்க எடுத்திருக்கேன். சம அளவில் எடுத்து இடித்து நான் சேர்த்துருக்கேங்க. நான் ஃபுல்லாக மிக்சியில் அரைக்கலை, நான் வந்து இடித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் மிக்சியில் ரொம்ப நைஸாக அரைக்காமல் லைட்டாக நீங்கள் 2-3 ஓட்டிட்டு நீங்கள் வந்து சேர்க்கும் போது அது டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. அப்படி இல்லைன்னா இடிக்கல்லில் வச்சு நல்லா இடிச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்க்குறேன். 2-2.5 நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது காரத்தை பொறுத்து நீங்கள் அதிகமாக காரம் சாப்பிட்றவங்க நீங்கள் 3 கூட சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம அந்த எண்ணெயில் நல்லா வதக்கலாம். ஏன்னா நமக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். எண்ணெயில் வதங்கும் போது நமக்கு மிளகாத்தூளோட கலர் நல்லா கொடுக்கும். லாஸ்ட்டில் பார்க்கும் போது நமக்கு சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசையை தூண்டும் இந்த கலர் வந்து. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பெங்களூர் தக்காளி, அதனால் நமக்கு வந்து இப்படி இருக்குது. நீங்கள் நாட்டு தக்காளி சேர்க்குறீங்கும் போது 3 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கி நமக்கு தொக்கு பதத்துக்கு வரட்டும். அதுக்கு நான் ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். மூடி வச்சிங்கன்னா போது நமக்கு சீக்கிரமாக நமக்கு வதங்கி வரும். இது நல்லா வதங்கி வந்ததும் அதுக்கப்புறம் நான் வந்து கழுவி வச்ச அந்த கோழிக்கறியை நம்ம சேர்க்கலாங்க. கோழிக்கறி பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்ததுமே மஞ்சத்தூள் அதில் இருக்க அந்த கொழுப்பெல்லாம் எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா நம்ம கழுவி நம்ம வச்சுருக்கோம். இப்போ நான் இந்த கோழிக்கறியை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக்கரில் போடணுன்ற அவசியம் கிடையாதுங்க. இது வந்து நமக்கு நாட்டுக்கோழி இல்லை இல்லையா, அதனால் நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். நாட்டுக்கோழின்னும் போது நமக்கு வேகாது, நம்ம வந்து குக்கரில் போடணும். இது பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு வெந்துடும். இது நல்லா இந்த மசாலா நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நான் மூடி வைக்கிறேன். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கலை. மூடி வச்சுட்டு நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதாவது ஒரு 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக ஏலக்காய் நான் இதை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது நல்லா நம்ம தூளை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணிலாம் நான் எதுவுமே சேர்க்கலை. இதுலேயே நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா விட்டுருக்கு, தெரியுதா உங்களுக்கு? நம்ம அதெல்லாம் எதுவுமே சேர்க்கவே வேண்டாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம மூடி வைக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 85% வெந்திருந்தது. இப்போ முழுமையாக நல்லா வெந்து வந்திருக்கு. எப்போவுமே கறியோ இல்லை சிக்கன், மட்டன் எதுனாலுமே நல்லா வேக வச்சுட்டு நீங்கள் சாப்பிடும்போது உடம்புக்கு எந்த வித கெடுதலும் வராது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது வெந்து வந்திருக்கு. நான் உங்களுக்கு ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி காட்டுறேன், வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. பாருங்கள், கட் பண்ணும்போது அழகாக நமக்கு கட்டாகி வருது, தெரியுதா? நல்லா நமக்கு வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடி, அதை வந்து நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு
நம்ம நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இந்த பொடி சேர்க்கும் போது நமக்கு என்ன ஆகுனா இன்னும் நமக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா முட்டை கிரேவி பண்ணும் போதும் சரி, மட்டன் வறுவல் செய்யும் போதோ, எறா வறுவல் செய்யும் போதோ, மீனில் கூட நீங்கள் வந்து இது சேர்க்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. இது கண்டிப்பாக நீங்கள் இந்த மசாலா செஞ்சு வச்சுக்கிட்டீங்க நிறைய, அதாவது குவான்டிட்டி நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னும் போது நம்ம ஒவ்வொரு தடவையும் நான் செய்யும் போதும் நம்ம போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு கூட ஒரு ஸ்பூன் போடும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நான் மூடி வச்சுட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பேன். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவைன்னா லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும் போது ஒரு சூப்பரான ஒரு ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கு தான் நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் நல்லெண்ணெய் வச்சுருந்தா கூட நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வாசனைக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சூப்பராக போகும். சாதத்துக்கும் சரி, எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.